ஜெய் சாயிராம். நமக்கான வாய்ப்புகளை யாராவது உருவாக்கி தருவார்கள் என்று எப்பொழுதும் எதிர்பார்க்காமல் இருக்கலாம். நமக்கான வாய்ப்பை நாமே உருவாக்க வேண்டும். 1000 பேர் நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அந்த வாய்ப்பை வெற்றிகரமாக மாற்ற முழு மனதோடு நாம் நினைத்தால் மட்டும்தான் முடியும். நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கான வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, தேடி வந்திருக்கும், இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கும் இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். எதை நினைத்து இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு சாதகமாகவே நடைபெறும். நீ எதை நினைத்து என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தாயோ அது எல்லாமே உனக்கு சாதகமாக நடைபெறப் போகிறது என் பிரியமே. வாழ்க்கையில் உனக்கு மட்டும் வாய்ப்புகள் வருவதே இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டே பாதி வாழ்க்கையை நீ தொலைத்து விடுகிறாய் என்பதை எப்பொழுது உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? ஆனால் என் பிரியமே, வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். அதுதான் உனக்கு சரியான பாதையாக மாறும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீதான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவற விட்டு கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, முடியாது என்று நினைத்து உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே என் பிரியமே. முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆகக்கூடியதுதான், எல்லாமே முடியக்கூடியதுதான், உன்னால் முடிக்கக்கூடியதுதான் அனைத்துமே. எனவே மனதை தளர விட்டு விடாதே, எல்லாம் கைகூடி வரும். ஆம் என் பிரியமே, நீ தவறவிட்டது உனக்கான வாய்ப்புகள் என்பதை கூட நீ தெரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, எல்லா முயற்சிகளும் உன்னுடைய வெற்றிக்கான ரகசியம் என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, சின்ன சின்ன தோல்விகளை கண்டு துவண்டு போய் சின்ன சின்ன தோல்விகளையெல்லாம் பார்த்து பயந்து போய் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எப்பொழுதும் நினைக்காதே என் பிரியமே. எதுவுமே முடிந்துவிடவில்லை. ஒன்றின் இறுதி மற்றொன்றின் துவக்கம் என்பதை எப்பொழுதுமே மனதில் பதிய வைத்துக்கொள். ஆம் என் பிரியமே, ஒன்றின் கடைசி பகுதி மற்றொன்றின் முதல் பகுதி என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, அதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். உன்னுடைய அடுத்த முயற்சியையும் பயிற்சியையும் மிக பிரம்மாண்டமாக துவங்க கற்றுக்கொள். வெற்றி என்பது எப்பொழுதுமே உனக்கு வசப்படாமல் போகவே போகாது. ஆம் என் பிரியமே, ஒவ்வொருவரும் வாழும் சூழல், அவர்கள் வாழும் வாழ்க்கைதான், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைதான் அவர்களின் அடையாளத்தை நிர்ணயம் செய்கிறது. ஆம் என் பிரியமே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் உன்னிடம் தானாகவே இயல்பாகவே வந்து விடுகிறது. இயல்பாகவே வாழ்வில் அனைத்திலும் வெற்றியடைந்து விடலாம் என் பிரியமே. அந்த எண்ணத்தோடு இரு, நல்ல சிந்தனையோடு இரு. சில நேரங்களில் யதார்த்தம் என்பது உன்னால் கையாள முடியாத கைப்பந்தாக மாறிவிடுகிறது என் பிரியமே. இது எல்லோருக்கும் ஏற்படும் ஒன்றுதான், இது எல்லோருக்குமே ஏற்படும் ஒன்றுதான். அதை புரிந்து கொண்டு செயல்படு. ஜெயிக்கவே முடியாமல் போகின்றவர்களின் போராட்டங்களையும் யாரும் புறம் தள்ளிவிட முடியாது. நல்லது கெட்டது என்ற பாகுபாடு இல்லாமல் சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது சில நேரம் எதிர்பார்ப்புகள் உன்னுடைய வாழ்க்கையை விட பெரிதாக மாறிவிடுகிறது என் பிரியமே. ஆனால்
அதற்கான உழைப்பை மட்டும் பெரிதுபடுத்தாமல் விட்டு விடுகிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதுதான் பல நேரங்களில் உன்னுடைய தோல்விக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னுடைய வாழ்க்கை பயணம் என்பது உன்னுடைய வாழ்க்கை பயணம் மெதுவாக சென்று கொண்டிருப்பதைப் போல உனக்கு தோன்றினாலும் அதற்காக நீ வருத்தமே பட வேண்டாம் என் பிரியமே. தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மிக சரியான பாதையில் மெதுவாக செல்வது மிக மிக சிறந்தது. அது யாருக்கும் எந்த பாதிப்பையும் தரப்போவதே கிடையாது. மாறாக அதுதான் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரப்போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, நீ வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மாயாஜால உலகம். அந்த மாயாஜாலம் வேறு ஒன்றும் கிடையாது என் பிரியமே. மற்றவர்களுக்கு உண்மையிலேயே நீ நல்லது செய்தால் உனக்கு இக்கட்டான சூழல்கள் வரும் பொழுது அந்த சூழல்களிலிருந்து விடுபட உனக்கு ஒரு சாதகமான சந்தர்ப்பம் நிச்சயமாக அந்த பிரபஞ்சமே உனக்கு கொடுக்கும். நிச்சயமாக அந்த சந்தர்ப்பம் உனக்கு கிடைத்தே தீரும். அதுதான் உனக்குள் நடக்கும் மாயாஜாலம். அதுதான் மாயாஜால உலகம். ஆனால் நீதான் அதை சரியாக கண்டுபிடித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆம் என் பிரியமே, நீதான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டால்தான், அதை பார்த்தால்தான் என்ன முடிவு கிடைக்கும் என்பதை உன்னால் அறிந்து கொள்ளவே முடியும் என் பிரியமே. பிரச்சனைகளையே எதிர்கொள்ளாமல் தவிர்த்து விட்டாலோ, அதை பார்த்து பயந்து தப்பிக்க நினைத்தாலோ உனக்கு எந்த அனுபவங்களும் கிடைக்காமலேயே போய்விடும் என் பிரியமே. வாழ்வில் எதையும் யாரையும் எதிர்கொள்ளவே முடியாமல் பயந்தே வாழ்க்கையை வாழ வேண்டி வரும். அப்படி நீ இருந்துவிட்டால், இழப்புகள் வந்தால் இடிந்து போய் எப்பொழுதும் உட்கார்ந்து விடாதே என் பிரியமே. வாழ்வை பார்த்து பயந்து அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்து விடாதே. ஆம் என் பிரியமே, ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் அதைவிட பெரிதாக ஏதோ ஒன்றை பெறப்போகிறாய் என்ற நல்ல எண்ணம் உன் மனதில் வைத்துக்கொள். அதை நினைத்து சமாதானம் அடைந்து கொள்ள பழகு. அப்பொழுதுதான் இழப்பு இலகுவாகி புதிய நம்பிக்கை உன் மனதில் துளிர்விட ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை நிச்சயம் நீ இழந்த அனைத்தையும் உனக்கு மீட்டு தந்துவிடும் என் பிரியமே. அனைத்தையும் மீட்டு தந்துவிடும். வாழ்க்கையில் பல சமயங்களில் நீ தேடும் கேள்விக்கான பதில் உனக்கு சரியான நேரத்தில் கிடைப்பதில்லைதான். சில பேர் அவற்றை அறிந்து கொள்ளாமல் சில பிரச்சனைகளில் சிக்கியும் விடுகிறார்கள். எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட பல பேர் ஆசையாலும் பேராசையாலும் மாட்டியும் கொள்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வெளியில் இல்லை என் பிரியமே. வெளியில் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்திற்கும் தீர்வு உன்னிடத்தில்தான் இருக்கிறது. அதுவும் உன்னிடத்தில் அது இரகசியமாகவே புதைந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ மிகப்பெரிய இருட்டில் இருந்தால் வெளிச்சத்திற்கு உடனே வந்துவிடு என் பிரியமே. அந்த வெளிச்சமும் உனக்குள் தான் இருக்கிறது. உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது என் பிரியமே. என் அன்பு பிரியமே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஈரம் இருக்கும் வரை மரத்தில் இருக்கும் இலைகள் உதிர்வதே கிடையாது. நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வில் எப்பொழுதுமே நீ தோற்பதும் கிடையாது. வாய்ப்புகள் உனக்கு அருகாமையில் வரும் பொழுது அதை பற்றி கொள்ளாமல் யார் ஒருவர் தவற விடுகிறார்களோ, அதை பற்றி கொள்ளாமல் தவற விடுகிறார்களோ, அடுத்த வாய்ப்பை சந்திக்காமலேயே போக நேரிடலாம் அவர்கள் வாழ்க்கையில்.
எனவே வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக, மிக சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, முடியாது, இது நடக்காது, இது நம்மால் முடியாது என்று நினைத்து உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே என் பிரியமே. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. வலிகளை தாங்கும் பொறுமையும், அதை கடந்து செல்ல முகத்தில் எப்பொழுதும் சிறு புன்னகையும் உன்னிடத்திலிருந்து விட்டால் போதும். எதுவுமே பெரியதாக தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை இழந்த அனைத்துமே ஒரு நாள் நிச்சயம் உன் காலடியில் வந்து சேரும் என்பதே நிதர்சனமான உண்மை. அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எந்த சூழலிலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காமல் இருக்க வேண்டியதுதான். எந்த சூழலிலும் நம்பிக்கையோடு இருப்பதுதான். அனைத்து வளங்களையும் நலன்களையும் வாரி வாரி வழங்கும் தகுதி, அதை கொடுக்கும் தகுதி இந்த பிரபஞ்சம் ஒன்றுக்கு நிச்சயமாக உண்டு. அவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் தகுதி உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கும் நன்றி உணர்வுகளுக்கும் மட்டுமே உண்டு. எது வந்தாலும் கலங்காதே என் பிரியமே. உனது எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகத்தான் அமையும். குழப்பமாக இருக்கும் பொழுது சற்றே யோசித்து நிதானமாக முடிவு எடுக்க வேண்டும் என் பிரியமே. எது எப்படி இருந்தாலும் நீ முடிவை எடுத்தேதான் தீர வேண்டும். முடிவுகளை எடுக்காமலேயே நீ தாமதம் செய்து கொண்டிருந்தால் பல நேரங்களில் அதுவே பெரிய தவறாக மாறிவிடும். உன்னை அந்த தவறே பெரிய அளவில் பாதிக்கவும் செய்யும். சரியான முடிவை நீ எடுக்க வேண்டுமென்றால் ஒரே மாதிரியாக சிந்திப்பதை விட்டுவிட்டு கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் வித்தியாசமாக சிந்தித்தாலே போதும் என் பிரியமே. மிக சிறந்த சரியான முடிவுகளை உன்னால் நிச்சயமாக எடுத்து காட்ட முடியும். வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளவும் முடியும். வெற்றியை நோக்கித்தான் அனைவருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வெற்றி என்பது இறுதியானதும் அல்ல, தோல்வி என்பது கஷ்டமானதும் அல்ல. எது வந்தாலும் தைரியமாக தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பதுதான் மிக மிக முக்கியம். நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. அப்பாதான் உன்னோடு இருக்கிறேனே, எதற்காக பயமும் குழப்பமும் போராட்டமும்? தைரியமாக இரு, அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கான புத்தம் புதிய கதவு திறக்கப் போகிறது. தற்பொழுது நீ எதிர்கொண்டிருக்கும் எல்லா சவால்களும் ஒரு முடிவுக்கு வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த இது நிகழ்ந்து விடாதா, இது நம் வாழ்வில் நடந்து விடாதா என்று இது நாள் வரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வெற்றி செய்தி உன் வீடு தேடி நீ விரும்பிய நபராலே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உனக்கு நிறைய வழிகளும் அதற்கேற்றாற்போல ஆசிர்வாதங்களும் உனக்கு நிரம்ப கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக உனக்கு சிறப்பான ஒரு வழி கண்களுக்கு தெரியத்தான் போகிறது. பொறுமையாக இரு, என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து இரு. விரைவில் உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நீ விரும்பிய நபராலே உனக்கு நடக்கத்தான் போகிறது. கேட்டதை விட அதிகமாகவே நான் தருகிறேன் மகளே. நீ கேட்டதை விட என்னுடைய அன்பையும் ஆசிர்வாதத்தையும் அருளையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கவே உன்னப்பா தகப்பனாக என் மகளுக்காக காத்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்வு இப்படியே இருந்து விடுமா? என்னை காப்பாற்ற யாருமே வரமாட்டார்களா? என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழவே நிகழாதா? என் வாழ்வு இப்படித்தான் நிலையில்லாமல் இருந்து கொண்டே இருக்குமா என்று நீ புலம்பிய நாட்களையெல்லாம் துடைத்துவிட்டு உன் வாழ்விற்கு வழிகாட்ட, உன்னை வெற்றியடைய வைக்க, நீ விரும்பிய நபராலே உன்னை வெற்றியடைய வைக்க நான் அனைத்து கதவுகளையும் திறந்துவிட்டு நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் உன்னை பிரகாசமாக்க.
ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். நான் விரும்பாமல் என்னை தேடி யாருமே என்னை நெருங்கவே முடியாது. நீ விரும்பிய வாழ்வை நீ விரும்பிய நபரால் கையிலாயே உன் வாழ்வில் மாற்றங்கள், பல மாற்றங்கள் வரும்படி நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன்னுடைய முன்னோர்களும் உன்னுடைய பெற்றோர்களும் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? என்னை நீ மானசீகமாக குருவாக அடைந்திருக்கிறாயே, அதுதான் அவர்கள் உனக்கு செய்த புண்ணிய காரியமாகவே இருக்கிறது. அந்த புண்ணியத்தால் தான் நான் உன்னை தேடி உன்னோடு இருந்து கொண்டு உன் வாழ்வில் மிக பிரகாசத்தை உண்டு பண்ணுவதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதும் நிலையானதாக உன்னில் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும், தனிமையில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு தோள் கொடுக்க கூட எவருமே இல்லையே, எனக்கு ஆறுதல் கூட சொல்ல யாருமே இல்லையே, நான் எப்படி நடக்கப் போகிறேன், என் வாழ்வில் நான் எப்படி வாழப்போகிறேன் என்று கண்ணீர் மல்கி என் பாதத்தில் சரணடைந்து சில சமயம் வாழ்வே வெறுத்து விட்டது போன்ற மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். கண்ணீர் சிந்திக் கொண்டும் இருக்கிறாய். என் அன்பு பொக்கிஷமே, கலங்காமல் இரு. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க நான் இருக்கையில் எதற்காக கலங்குகிறாய் நீ? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை வழங்கி உன் வாழ்வில் உன்னை வழிநடத்தி செல்ல உனக்கு துணையாக பக்க பலமாக உன் அப்பா தகப்பனாகவும் அனைத்துமாகவும் இருக்கும் பொழுது எதற்காக உன் மனதில் இத்தனை கலக்கமும் போராட்டமும்? நீ விரும்பிய தோற்றத்தில் உன் கண்முன்னே நான் உன் கண்களுக்கு தெரிவேன். நீ விரும்பிய வாழ்வை நீ விரும்பியவாறே, நீ விரும்பிய நபராலே உன் வாழ்வில் உன்னை வெற்றியடைய வைப்பேன். மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு இவரா இப்படி மாறிவிட்டார், இவர் வாழ்வா இப்படி மாறிவிட்டது என்று அனைவரும் ஆச்சரியப்படும் இடத்தில் உன்னை உட்கார வைத்து அழகு பார்ப்பேன் உன் சாய் தேவா. என் அன்பு பொக்கிஷமே, மீண்டும் உன் கைகள் ஓங்கப் போகிறது. நான் இருக்கும் இடத்தில் யாருமே உனக்கு வேண்டாதவர்கள் எவருமே உன்னை நெருங்கக்கூட முடியாது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். படிப்படியாக வாழ்வில் உயரத்தான் போகிறாய். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து உன் வாழ்வில் பிரம்மாண்ட வளர்ச்சியை காணத்தான் போகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். தோல்விகளிடையேதான் வெற்றியும் இருக்கிறது. குழப்பங்களுக்கிடையேதான் நம்பிக்கையும் புதைந்து இருக்கிறது. பிரச்சனைகளுக்கு இடையேதான் அதற்கான சாத்தியமும் இருக்கிறது. எனவே நீ சிந்தித்து செயல்படு. சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே போதும், வழி தானாகவே வந்துவிடும். வாழ்வு உன்னை பின்னோக்கி இழுக்கும் பொழுது எப்பொழுதுமே மனம் தளர்ந்து விடாதே. வாழ்வில் அதீத பாதாளம் வரை சென்றாலும் கூட மனம் தளர்ந்து விடாதே. ஏனென்றால் பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் மிக மிக வேகத்தோடு முன்னோக்கி பாய்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்னவாகிவிடுமோ, எதுவெல்லாமோ ஆகிவிடுமோ, எல்லாம் முடிந்து விடுமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சி செய்து பார். கிடைத்தால் வெற்றி என்று எடுத்துக்கொள். கிடைக்கவில்லை என்றால் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இரண்டுமே நமக்கு தேவைதானே என் பிள்ளையே. என் அன்பு குழந்தா, உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் மற்றவனுக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு என்ன தெரியுமா? நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை நீ உன் மனதில் முதலில் வளர்த்துக்கொள். நீ உன் மனதில் தைரியமாக அந்த நம்பிக்கை வளர்த்த பிறகு மற்றவர்களுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுத்துவிடு. உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு நம்பிக்கையை விதைத்து கொண்டே இரு. அது மிகப்பெரிய விருட்சமாக வளரும். மற்றவர்கள் அதனால் பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு விதைத்துவிடு. அப்பொழுது அவர்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டு
அவர்கள் வெற்றியடையும் பொழுது அவர்கள் மனதில் நீ தெய்வமாகவே காட்சியளிப்பாய். எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உன் குறைகளை சொல்லிப்பார். உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டுமே உன் வழியை சொல்லிவிடு. உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டுமே அன்பை செலுத்திவிடு. தேவையில்லாத இடத்தில் பேசுவதையும் தேவையே இல்லாத இடத்தில் புரிந்து கொள்ள முடியாத இடத்தில் இருப்பவர்களிடம் அன்பை செலுத்திவிட்டு அவர்களிடமிருந்து எந்த பிரதிபலனும் வராத பட்சத்தில் என் வாழ்வே முடிந்துவிட்டது, எனக்கு நல்ல மாற்றங்கள் எதுவுமே நடக்கவே இல்லையே, என் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லையே என்று நீ குழம்புவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் மனம் என்ன நோக்கி செல்கிறது, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களின் மனநிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன் மனம் அப்பொழுது சஞ்சலப்படாமல் நல்ல விதமாகவே இருக்கும். நீயும் வருத்தப்படாமல் நல்ல விதமாகவே இருக்கலாம். தேடி தேடி உன் சாயப்பா வழங்குவேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல் நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். உனது எண்ணங்களே உன்னை வாழ வைக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. உன் நல்ல எண்ணங்களே உன்னை வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியடைவதற்கான வழித்துணையாகவே இருக்கும். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு தகுந்த பலனை அளிக்கும். உனக்கான பலனை அந்த எண்ணங்களே உனக்கு அளிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு தவறும் எனக்கு தெரியும். நல்வழியில் சென்று கொண்டே இரு. தீய வழியில் நீ செல்ல நேர்ந்தாலும் கூட உன்னை பார்ப்பதற்காக உன் அப்பா இருக்கிறார் என்ற எண்ணமே போதும். உன்னை தீய வழியில் கொண்டு செல்லாது. இதுவரை பொறுமையோடும் நிதானத்தோடும் காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்லது கூடிய விரைவில் எல்லாம் ஒரு சேர நிகழப்போகிறது. பொறுமையோடு காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. அதுவரை பொறுமையோடு காத்திரு. கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறையவே இருக்கிறது. அதேபோல் கடைசி நிமிடத்தில் கூட அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம், ஜெய் சாயிராம். ஒரு ஊர்ல ஞானி ஒருவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவரை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் மக்கள் வந்து கொண்டே இருந்தாங்க. அப்படி வரும் ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான பிரச்சனைகளை பற்றி அவர்கள் எல்லாருமே புகார் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க.
சுற்றி இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவர்கிட்ட வந்து தங்களுடைய பிரச்சனைகளை கூறி அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுபடுவது, அந்த பிரச்சனைகள் எப்படி எங்கள் வாழ்க்கையில் வந்தது, நாங்கள் இப்படி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை இந்த ஞானிகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருமே ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து அந்த ஞானியை பார்க்கறதுக்காக வந்து அவரிடம் தங்களுடைய பிரச்சனைகளை கூறி அதற்கு என்ன தீர்வு கிடைக்கும், என்ன பண்ணலாம், இப்படி ஆகிவிட்டதே எங்கள் வாழ்க்கை அப்படின்னு சில பேர் புலம்பவும் செய்தார்கள். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் குழும சொல்லி ஒரு கூட்டமாக கூடி நிற்க சொல்லி அந்த ஞானி அவர்களிடம் பேச ஆரம்பித்தார். அப்பொழுது அவர்களிடம் ஒரு நகைச்சுவை துணுக்கை சொன்னார். அனைவருமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே அதை கேட்டுவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சிரித்தாங்க. ஒரு நிமிடங்களுக்கு பிறகு அமைதியான ஞானி கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அதே ஒரு துணுக்கை சொன்னார். அப்போ அருகில் இருந்த எல்லாருமே சிரிக்காம கொஞ்சம் பேர் மட்டுமே சிரிச்சாங்க. சிறிது நிமிடங்களுக்கு பிறகு ஞானி மீண்டும் 3வது முறையும் அதே துணுக்கை சொன்னார். அதே நகைச்சுவை சொன்னபோது அங்கே இருந்தவங்க யாருமே சிரிக்கவில்லை. ஒரு விதமான கோபத்தோடு அந்த ஞானியை பார்த்தாங்க. அப்போது ஞானி புன்னகைத்து கூறினார், ஒரே நகைச்சுவையை மீண்டும் மீண்டும் கேட்டால் உங்களால் மீண்டும் மீண்டும் சிரிக்கவே முடியாது. யாராலுமே அது முடியாது. நீங்கள் மட்டும் ஏன் எப்போதும் ஒரே பிரச்சனைக்கு நினைத்து நினைத்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க? கவலையை விட்டுவிட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை சிந்தனை செய்தோனாவே அந்த பிரச்சனை வந்த வழி தெரியாமல் உங்களை விட்டு ஓடிவிடும். கவலை உங்கள் பிரச்சனைகளை எப்பொழுதுமே தீர்க்காது. கவலையோடு இருந்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்காது. அது உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் தான் வீணாக்குமே தவிர வேறு எதுவுமே அதனால் நமக்கு பலனே அல்ல. எனவே பிரச்சனைகள் வந்துவிட்டால் இது நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சு, இது வராமல் இருந்திருக்கலாமே, இப்படி வந்ததுனால நம்ம வாழ்க்கையே வீணாயிடுச்சே, இனி நம்ம வாழ்க்கையில் எப்படி அடுத்த அடி வாழ்கிறது, நம்ம வாழ்க்கையே எப்படி வாழ்கிறது, இந்த மாதிரி கவலையை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு இருக்காம அந்த பிரச்சனை வந்துடுச்சு, அதிலிருந்து எப்படி மீண்டு நம்ம புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்போங்கிற போல சிந்தனையை நம்ம மனசில் ஓடிக்க வச்சோன்னா, சிந்தனை செய்ய ஆரம்பித்தோன்னா வந்த பிரச்சனையே தானாகவே நம்மை விட்டு விலகிவிடும். நிச்சயமாக பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. சதா சர்வகாலமும் சாயியே சத்தியம், சாயியே சர்வதம் என்று உங்களையே நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடாதா என்றுதானே நீ உன் மனதில் எண்ணம் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்லது நடக்கும். நாம் எண்ணும் எண்ணங்களை நம்மை தீர்மானிக்கும். எண்ணும் எண்ணம்தான் உன்னை தீர்மானம் செய்யும். இனிமையான எண்ணங்களோடு இந்த உலகில் மகிழ்ச்சியுற்று வாழ பேராசையை ஒழித்து மன நிம்மதி என்ற விலை மதிப்பெற்ற செல்வம் பெற முயன்று கொண்டே இருந்தால் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். இப்பொழுது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு விட்டாயல்லவா? இனி ஒவ்வொரு வாய்ப்புகளாக உனக்கு வர துவங்கும் வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். எப்பொழுதும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் தான் உன்னை சூழுமே தவிர அதற்கான தீர்வை நீ எட்டி பிடிக்கவே முடியாது. அதை விட்டுவிடு. அதை மறந்துவிட்டு உன் தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். அதற்காக பிரச்சனைகளை பற்றி மட்டும் சிந்திக்காமல் தீர்வுகளை பற்றி சிந்திக்க ஆரம்பி. உன் வாழ்க்கை நீ செல்லும் பாதை மிக சரியான பாதையாக அமைத்து தரும் அந்த வாய்ப்புகளே. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதிர்பார்ப்புகளோடு இருந்து கொண்டிருந்தால் அது கிடைக்கவில்லை என்றால், நடக்கவில்லை என்றால் அது ஏற்படுத்தும் பாதிப்பும் மன வலியும் மிக அதிகமாகவே இருக்கும். எனவே எதிர்பார்ப்பதை நிறுத்திவிடு. வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும் என்று விட்டுவிடு. நீ நிம்மதியாகவாது வாழ்ந்துவிடலாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். உன் மனதில் என்ன இருக்கிறது? உன் எண்ண ஓட்டம் என்ன?
என்னை வந்து நீ பார்க்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? நீ என்னை ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எதை நினைத்து இத்தனை நாள் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய் என்பது அனைத்துமே நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு விளங்கும். நான் அதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவலோடு உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வந்துவிட்டார்.